சிலர்கள் காசு பணம் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை போன்று செலவழித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் பெற்றாருக்கு செலவழிப்பதென்றால் அவர்களுடைய முகங்கள் அப்படியே மாறிவிடுகிறது. அதை தனக்காக செலவழித்தவர்கள் தனக்காக எல்லா சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் காலத்தை நேரத்தையும் கொடுத்தவர்கள் பெற்றார்கள். இவர்களுக்கு சந்தோஷமாக கொடுப்போமே என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரிகளே, பெற்றாருக்கு முன்னுரிமை கொடுங்கள். உலகத்திலே நாம் எவ்வளவெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை விடயங்களுக்காக வேண்டி அநியாயமான எத்தனையோ விடயங்களுக்காக நமது பணங்கள் காசுகள் பெய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பெற்றாருக்கு என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் யோசிக்கிறோம், கொடுப்பதா இல்லையா? எத்தனையோ பெற்றார்கள் மறந்து செலவுக்கு கூட காசு இல்லாதவர்களாக தவிக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கண்கூடாக உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், அந்த வருத்தம் இருக்கிறதே, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்குமா இல்லையா? சகோதரிகளே, நிச்சயமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் உள்ளத்திலே கவலைகளை சுமந்து வாழ்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவைகளை நாம் கொடுத்து விட வேண்டும். கண்ணியமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பணங்களாக காசுகளாக இருந்தாலும் சரி, நமக்காக பாடுபட்டவர்கள் பெற்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, அவர்களை சந்தோஷமாக முகம் மலர்ச்சியாக நாம் வைத்தோமேயானால் அல்லாஹ் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல ஆகிரத்திலும் எங்களை சந்தோஷமாக முகம் மலர்ச்சியாக வைப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் பெற்றாரை நாம் கண்ணியப்படுத்துவோம், அவர்களுக்குரியவைகளை நாம் கொடுப்போம், அந்தஸ்துக்குரியதாக அவர்களை நாம் ஆக்குவோம். நமது வாழ்க்கையிலே பொக்கிஷங்களாக இரண்டு தான் முக்கியமாக இருக்கிறது. ஒன்று தாய், அடுத்தது தந்தை. இவர்கள் தான் காசுகளை விட, நமது சொத்துக்களை விட, நமது நேரங்களை விட சிறந்தவர்கள் என்றால் இவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு இறைநேசர்களே, உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் அவர்களை கண்ணியப்படுத்தி வாழ்வோம். அல்லாஹ் எல்லா இடங்களையும் எல்லா கட்டங்களையும் எங்களை சந்தோஷமாக ஆக்கி